ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் மோசேயின் நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன பாருங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணம் உண்மையாகவே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நம்முடைய கிரியைகளினால், நம்முடைய பலிகளினால், நம்முடைய எல்லா விதமான கர்த்தருக்கு செய்கிற எல்லா விதமான கிரியைகளினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஒரு மனிதன் பாவம் செய்தால், ஒரு மனிதன் தப்பிதங்களை செய்தால், தேவாலயத்திலே போய் அவனுடைய திராணி கேட்டது போல உண்மையாகவே பலி செலுத்த வேண்டும், சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ நம்முடைய கிரியைகளினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் விசுவாசித்தாலே போதும். அந்த இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக அவர் பலியாய் மாறி இருக்கிறார். எந்தவித இந்த மிருகமோ பறவையோ அல்ல, எனக்காக இயேசு அவர் பலியாய் இருக்கிறார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க உங்க இருதயத்துல முழு மனதோடு விசுவாசித்தாலே போதும், கர்த்தர் உங்களை நீதிமான மாத்துறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்முடைய கிரியைகளினால் உண்டாகிற, உண்மையாகவே நம்முடைய கிரியைகள் என்ன செய்கிறது, அதுதான் நம்முடைய நீதிமான். அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அப்ப ஒரே ஒரு காரியம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்ப தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன் நீங்க விசுவாசித்தாலே போதும், கர்த்தர் இன்றைக்கு உங்களை நீதிமானாய் மாற்றுவார். ஆமென். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கழுவப்பட்டாலே போதும், கர்த்தர் நம்மை நீதிமானாய், இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அப்ப உண்மையாகவே அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நீதிமானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல. பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நீதிமானாய் மாத்திரமல்ல, அத்தனை பேர்களும் இயேசுவினுடைய நாமத்தை அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் நீங்க விசுவாசித்தாலே தேவனுடைய பிள்ளைகளாய், அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, அதிகாரமுள்ள பிள்ளைகளாய், இயேசுவினுடைய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அவர் எப்படி பிதாவானவருக்கு பிள்ளையாய் இருக்கிறாரோ அதே போல எத்தனை பேர்களோ அவர்களை பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் இந்த அதிகாரத்தை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே? அப்ப இயேசுவின் பிள்ளைகளாய், நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். காரணம், அதற்கு மூல காரணர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த காலைவேளை அவரை பற்றிக் கொள்வோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கும் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விசுவாசித்தாலே போதும், இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாய், அவருடைய பிள்ளைகளாய் அதிகாரம் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், அதிகாரம் உள்ளவர்களாய் இன்று முதல் பிள்ளைகள் மாற கர்த்தர் உதவி செய்ய. இன்றைக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த அதிகாரத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனை விசுவாசிக்கிறவர்களாய்
கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த காலவேளை ஒரு புதிய நாமத்தை, புதிய பலத்தை பிள்ளைகளுக்கு நீங்க தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி. காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய மாற்றுவதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய அதிகாரத்தை, ஒரு புதிய பலத்தை இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். அந்த தேவனுடைய வார்த்தையிலே இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் தரித்திருங்கள், தொடர்ந்து பலப்படுங்கள். கர்த்தருக்கு நிலைத்திருங்கள். God bless you. ஆமென்.